ஹாய். நம்ம யார்ட்டயாவது பேசிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு விஷயத்த கேட்போம். அவங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, "இவ்வளோ நாள் என்ன அம்னீஷியால இருந்த?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ரொம்ப யூசுவலான கேள்வி தான். ஆனா இந்த அம்னீஷியா அப்படிங்கிறதுலயே அந்த மெமரி இஷ்யூஸ், மெமரி ப்ராப்ளம்ஸ்லயே 3 வகைகள் இருக்கு. ஹைப்பர் தைமேசியா, அப்புறமேலு ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம், தென் அம்னீஷியா. இந்த அம்னீஷியாங்கிற பேரு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாராவது மெமரி பிரச்சனை வந்துச்சுனாலே அம்னீஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்ற ஒரு வேர்டு தான். ஹைப்பர் தைமேசியா சிண்ட்ரோம் இருக்கவங்கள பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேர். மீன்ஸ் அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலிங்கா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்களோட சின்ன வயசுல ஒரு 6 வயசு, 7 வயசுல ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கு. அந்த கெட் டுகெதருக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்க? நீங்க எந்த சைட்லேருந்து வந்தீங்க? நீங்க அவங்கள்ட்ட என்னென்ன பேசுனீங்க? அது பேசுறப்ப நீங்க என்னென்ன ரியாக்ஷன் பண்ணீங்க? ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் உட்பட எதையுமே மறக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லுவாங்க. இவங்க கை குழந்தையா கையில இருக்கிறப்பயே வந்துட்டு இவங்க அம்மா, அப்பா என்ன பேசுனாங்க, இதெல்லாம் கேட்ட மாரி ஒரு சில கேஸஸ்லாம் ரேர் கேஸஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்துட்டு, ரொம்ப ஒரு விஷயத்த நெனச்சு நம்ம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நெனச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். ரொம்ப வருஷமா அத நெனச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இப்படி நடந்துருச்சு. அப்படிங்கிறது இத வந்து யோசிச்சு, யோசிச்சு வருத்தப்படுறதா இருக்கட்டும், இல்லாட்டி சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல உண்மையிலே நடந்திருக்கவே நடந்திருக்காது. ம். அப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா நடந்திருக்கவே நடந்திருக்காது. நடக்காத ஏதோ ஒரு விஷயத்த, நடந்த மாரி நம்மளா யோசிச்சு, யோசிச்சு அத ஃபீல் பண்ணிக்கிட்டு, அத ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிச்சுட்டு இருக்கிறது தான் ஃபால்ஸ் மெமரி சிண்ட்ரோம். 3வது நம்ம அம்னீசியா. இந்த அம்னீசியா தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நெறைய ஃபெமிலியரான ஒரு பேராச்சே. நடுவுல 4 பக்கத்த காணோம்னு ஒரு படம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதே மாரி ஒரு மேட்டர் ஃபாரின்ல நடந்திருக்கு. நடந்தவங்களுக்கு பேர் வந்துட்டு அகதா. ரைட்டர் அகதா கிறிஸ்டி. அவங்க வந்து ஒரு ரைட்டர் ஆக்சுவலா. அவங்க வந்து துப்பறியும் நாவல்கள் எழுதுறது தான் அவங்களோட ஹாபியா இருந்திருக்கு. அவங்க எழுதுற துப்பறியும் நாவல்கள்ல வந்து ரொம்ப ஃபெமிலியர் கூட. ஸோ, அவங்க லைஃப்ல ஒரு லைஃபே புரட்டி போடுற மாரி ஒரு கேஸ். அந்த கேஸ்ல அவங்க தான் விக்டிம்னா பார்த்துக்கங்களேன். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்களாலயே சொல்ல முடியல. தெளிவா சொல்றேன். இப்ப என்னன்னா, அவங்க திடீர்னு 11 நாள் காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க? என்ன பண்ணுனாங்க? யார் கூடலாம் பேசுனாங்க? அவங்க லைஃப்ல அந்த 11 நாள் என்னவா இருந்துச்சு? அது யாருக்குமே தெரியல. அவங்களுக்கே தெரியல. அதான் மேட்டர். அவங்கள்ட்டயே என்னதான் கேட்டாலும் தெரியவே இல்ல. 11வது நாள் வந்து அவங்களோட கார் வந்து ஒரு 300 மைல், 350 மைல் கழிச்சு ஒரு ஏதோ ஒரு இடத்துல டிஃபரண்டான ஒரு இடத்துல வந்து அந்த கார் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார் இருக்கிற இடத்துலயே தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ, போலீஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் பேந்த பேந்த முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்குமே பதில் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியல. குழந்தைங்க தான். அவங்க ஃபேமிலிலயா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரையுமே அவங்களுக்கு அடையாளமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ரிகவர் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிகவர் ஆயிடுது. ஆனா, அந்த 11 நாட்கள் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கே அந்த விஷயத்துக்கு கன்க்ளூஷன் சொல்ல முடியல. இப்படி உங்கள் லைஃப்லேயும் யாராவது ஒரு சில பேர் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போயிருப்பாங்க. அப்படி அவங்க இருந்துட்டு போன கொஞ்ச நாளை நீங்கள் மறக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்களேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.